நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகத்துவத்திற்காக நன்றி. உம்முடைய அன்பிற்காக நன்றி. எங்களை நடத்துவீராக. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும். ஆவியானவரே, இந்த நாளில் ஆராதனை நடத்தி செல்வீராக. உங்கள் நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமத்தில் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர் என்கிற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமத்தில் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. நம் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று அவர் என்றென்று மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம் என்கிற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், என் காதலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், என் காதலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை.
சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிறார். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், குறையெல்லாம் நீக்குவார், உன்னும் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், இதய கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே, என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே, மகிமையில் சேர்த்திட, மகிமையில்
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சில நிமிடங்கள் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஹல்லேலூயா கண்களை மூடி அந்த நல்ல தேவனை நாம் இந்த காலை வேளையில் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையுடையவரே உம்மை ஆராதிக்கிறோம். மாசற்ற ஜோதியே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென் ஐயா. ஹல்லேலூயா, நல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்கு நன்மைகளை செய்கிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தேவாதி தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில வாசமாயிருக்கிற ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற தேவன். துதி எங்கு இருக்கிறதோ அங்கு அவர் இருப்பார். துதிகளின் மத்தியில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். துதிக்கிற இருதயத்திற்குள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே.
நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. 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 இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தழும்புகளா சுகமாகிறோம் என்றவர் நீர்தானே இயேசையா. தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் ஆவியானவரே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில நீர் ஒரு கிரியை செய்வீராக. இன்னொரு விசை இந்த நாளில், இந்த காலை வேளையில, இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஆமென் உம்மை துதிக்கிறோம் ஐயா ஹalleluya ஹalleluya அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் இரக்கமுள்ள தேவன் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயமானவர் ஹalleluya 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 நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிற தேவன் ஆமென் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஆமென் 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 காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் அவர் ஹalleluya 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 ஆமென் கிரகிக்க முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ஹalleluya 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 ஆமென் இந்த காலை வேளையில ஒரு அற்புதத்தை காண செய்வீராக எங்கள் வாழ்க்கையில நீர் அற்புதங்களை நடப்பிப்பீராக ஹalleluya ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஹalleluya ஆவியானவரே நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே ஹalleluya இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உம்முடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியில் காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 உங்க கரத்துல கொடுக்கிறோம் ஐயா இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உண்மையாய் இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீர் நிச்சயம் செய்ய வேண்டும் ஆண்டவரே செய்வீர் ஐயா ஹalleluya ஹalleluya அநேகருடைய கண்கள் காண உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக அப்பா ஸ்தோத்திரம் நீர் எங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா கிரியை செய்வீராகப்பா பெரிய காரியங்களை செய்வீராக இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை நடத்தி செல்வீராக சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாங்கள் பின்தொடர சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீர் எங்களுக்கு அருளும்படி நாங்கள் இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம் ஐயா எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் உடைய கரத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்வீராக எங்களையும் ஏற்றுக்கொள்வீராக உங்க நாமத்திற்கே துதிகன மகிமை எல்லாம் உண்டாகட்டும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல அன்பின் பிதாவே ஆமென் எல்லாரும் நின்றவனமாகவே 39ஆம் சங்கீதம் 1 to 7 வரைக்கும் நான் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 39. கர்த்தாவே உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை திறந்தருளும். ஆமென் சாமி. சங்கீதம் 39 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இதோ என் நாட்களை 4 விடக்களை ஆக்கினேர். என் ஆயுசும் அது பார்வைக்கு இல்லாது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். சேர்ந்து வாசியும். இப்பொழுதும் ஆண்டவரை நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. தேவன் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்கு ஆய்கத்துறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நல்ல பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரை பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் நீங்கள் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல ஆவியானவர் எங்களை சுவையான பாதைகளில் எங்களை வழிநடத்தி செல்ல முடியாது எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, மை துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, மை துதிக்கிறோம். வல்லவரே, மை துதிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனே, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிரியை செய்வீராக, எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு மூலம் உங்களை நல்ல பிதாவே. உட்காருங்க. கர்த்தருடைய விலையேறு பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் தெய்வ சமூகத்தில் நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் மேலான கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அவர் நித்திய கிருபையுடன் இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையான, மகிமையான, மேன்மையான காரியங்களை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர். அவர் செய்ய நினைத்தது உண்டோ தடைபடாது. அல்லேலூயா. வாசியங்கள் 39ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நாவு அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய நாவு நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே குடித்து விடுகிறது. அல்லேலூயா. ஆமாம், நாவை குறித்து சொல்லும்போது நாவு எப்படி இருக்கான்? தீ, காட்டை கொளுத்தக்கூடியது, மனுஷனை அழிக்கக்கூடியது. அதாவது சங்கீதக்காரன் சொல்கிறான், என் நாவினால் பாவம் செய்வதற்கு என்ன செய்யுது? பாவம் செய்யாதபடி நான் என் வழிகளை காத்து. அல்லேலூயா. உண்மையிலேயே நம்முடைய நாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாவு மிகவும் வசிங்க 144ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். மாயே பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்பியும். நம்ம இங்கே இன்னொரு இடத்துல பாருங்கள், வாசிங்க 11ஆம் வசனம். மாயே பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் 2 தடவை அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலைக்கு ரட்சியம் என்று சொல்லப்படுகிறது. நாவும் இருதயமும், இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யுமா? வாய் பேசும். அப்போ நல்ல மனிதனுடைய இருதயத்திலிருந்து, நல்ல பொக்கிஷமான காரியத்திலிருந்து நலமானதை என்ன செய்கிறான்? பேசுகிறான். பொல்லாத மனுஷனோ தன்னுடைய பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை பேசுகிறான். அல்லேலூயா. அப்போ உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது வாசியுங்கள், யாக்கோபு நிருபத்தை எடுங்க. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாது இருப்பீராக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி வைக்கக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்க, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நான் ஏற்கனவே சொல்லுவேன், காலவேளையில் சொல்கிறேன், நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கும்போது அந்த நம்முடைய கை டக்குன்னு அந்த அதிகாரத்தை எடுத்துரும். ஆமாம், நம்ம இப்போ இன்றைக்கி காலையில் பார்க்குறது தான், அது பிறகு கொண்டு போய் வச்சுட்டு நாளைக்கு காலையில் தான் வீட்டிலேருந்து எடுக்கிறது. அதனால நம்மளுக்கு இதை எடுத்து வாசிக்கவும் முடியல, அதை எடுத்து அந்த இது பண்ணவும் முடியல. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால சிலவங்க நித்திரை மயக்கத்தில் எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆமாம், நம்ம தேவ சமூகத்தில் நாம் கடந்து வரும்போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி, நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி, நம்முடைய வருத்தங்கள், சஞ்சலங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கக்கூடிய ஒரே இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. நம்முடைய பாரத்தை யாருக்கிட்டையும் நம்ம இறக்கி வைக்க முடியாது. நம்முடைய பாரத்தை வேற ஒருவரை சுமக்க சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய பாரத்தை நம்ம தான் என்ன செய்யணும்? சுமக்கணும். அப்போ அதுக்கு சுமக்கக்கூடிய பலனை யார் தான் தரணும்னா தேவன் தான் தரணும். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் என்ன செய்கிறோம்? தவறுகிறோம். அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொஸ்தமானவனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கி வைக்கக்கூடியவனுமாய் இருக்கிறான். அப்போ உண்மையிலேயே ஒரு பூரண புருஷன், பூரண மனுஷன் தன்னுடைய நாவை அடக்கும்போது முழு சரீரத்தையும் அவன் அடக்குகிறான். அல்லேலூயா. எப்படியா? தன்னுடைய நாவை அடக்கும்போது முழு சரீரத்தையும் அவன் அடக்குகிறான். அப்போ உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் நம்முடைய வாயை கடிவாளம் போட்டு நம்ம என்ன செய்யணும்? அடக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, 143ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 141 3ஆமா? இது எத்தனாவது வசனம்? 141 3 தானே? ஆமாம். கர்த்தாவே, வாசிமை இன்னொரு தடவை. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அப்போ ஆண்டவர் கிட்டத்தில் இருந்து இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், என் உதடுகளின் என்ன செய்ய? அதை வாசிங்க இன்னொரு தடவை. கர்த்தாவே என் வாய்க்கு முதலாவது காவல். நம்முடைய வாய்க்கு என்ன வேணும்? காவல். இப்போ ஒரு மனுஷன் காவல் பண்ணப்பட்டால் அந்த காவலில் இருந்து அவன் என்ன செய்ய முடியாது? விலக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அவன் காவல்காரன் கையில் இருந்து அவன் தப்ப முடியாது. அப்போது அந்த ஆண்டவர் நம்முடைய வாயை என்ன செய்யணும்? காக்கணும். ஆமாம், அதான் ஒரு குரல் உண்டு. எப்படி? தீயினால் சுட்டவடு உள்ளாருமே, நாவினால் சுட்டவடு என்ன செய்யுது? என்ன செய்யாது? ஆறாது. இப்போ ஒரு கணவன் இருக்கான், மனைவிக்கு ஃபோன் பேசுகிறான். அப்போது இல்லைன்னா ஒரு தகப்பன் இருக்கிறார், தன்னுடைய மகனுக்கு பேசுகிறார், தன்னுடைய மகளுக்கு பேசுகிறார். அப்போது அதில்
கணவன்னா அவங்க பாஷையில் டேடின்னு போட்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா மகனா அப்பாவுக்கு அப்பான்னு போட்டு வச்சுருப்பாங்க. அம்மாவுக்குன்னா மம்மின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அப்போது செல்லில் எல்லோரும் பதிஞ்சு அந்த பேர் வருமா வராதா? வருமா வராதா? வரும். அப்போ நம்ம எடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? எல்லா தடையும் நம்ம என்ன செய்கிறோம்? அம்மாங்கம், அப்பாங்கம், அத்தாங்கம். ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு, நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த வேதனை, நம்ம இருதயம் அந்த சரியான இதில் என்னன்னா நம்ம வாயிலேருந்து என்ன வருது? ஹலோ, ஒரு மூன்றாவது மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யாரையும் குற்றப்படுறதில்லை, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதாங்க, யாரையும் குற்றப்படுறதில்லை. எதுக்குன்னா உதடுகளின் வாசலை காத்துக்கொள்வதற்காக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ உதடு வாசலை காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு விஷயங்களில் நாம் தவறுகிறோம், சிறு சிறு விஷயங்களில் நாம் வேதனைப்படுகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். நாம் வேதனைப்படுகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். அப்போ அதுதான் சொல்கிறாரு. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அந்த காவலில் இருந்து நாம் மீறாதபடி, ஏன்னா என்றால் நம்ம இருதயத்திற்குள்ள இருந்து பொல்லாத காரியங்கள் வந்து நம்முடைய தீட்டுப்படுத்தாதபடி, நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடாதபடி. அப்போ மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஞாபக புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்துக்கிட்டே இருக்கிறாரு. யாரும் எதையும் நானாக இருக்காலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. ஆமாம், நம் ஞாபக புஸ்தகத்தில் தேவன் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் இருதயத்தின் காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உதடுகளின் வாசல்களை நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? வாசியுங்கள். அதே சங்கீதம் 139 சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க. நான் 39 சங்கீதம் 3 வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கல் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் என்ன செய்தேன்? விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா. அப்போ உண்மையிலேயே நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தையை வைத்து தியானிக்கும் போது நம்முடைய இருதயம் நமக்குள்ள என்ன செய்தான்? அனல் கொள்ளுது. அனல் கொள்ளும்போது நம்முடைய நாவினால் யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம்? ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை நீர் எனக்கு அனுமதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்கிறாரு, யோபு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அடி போடி பைத்தியக்காரி, தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா? அவன் தன் வாயினால் என்ன செய்யலை? சொல்லுங்க, தேவனை தூசிக்கலை, பாவம் செய்யலை. நம்ம தேவனை தூசிக்கிறோமா? பாவம் செய்கிறோமா? அநேக காரியங்களில் நாம் தவறுகிறோம், அநேக காரியங்களில் பேசுகிறோம். அப்போ இதை நாம் எப்படி இந்த வாசலை காத்துக்கொள்ள வேணும்? முதலாவது நம்முடைய இருதயம் நமக்கு செம்மையாக வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு நேராய் திறந்து வைக்கப்பட வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். அதே 39 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க. இல்லை, வேண்டாம். அதே 3 வசனத்தை வாசிங்கம்மா. நான் என் நாவினால் விண்ணப்பம் செய்த, நாவினாலே தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்ததுக்காக ஸ்தோத்திரம்.
பாருங்க, பெனினால் அன்னாளை விசனப்படுத்தினாள். ஒரு நாளாவது பெனினால்கிட்ட அவள் சண்டை போட்டிருப்பாளா? சொல்லுங்களேன். சண்டை போட்டாளா போடலையா? சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். சண்டை போட்டாலும் சண்டை போடலையா? நம்ம வாசிக்கலையா? எத்தனை தடவை நம்ம அன்னாள் பெனினாளுடைய பிரசங்கத்தை நம்ம கேட்குறோம். சண்டை போடலை, சக்களத்தி தான். சண்டை போடலை. அவள் எங்கே போனா? வீட்டுக்குள்ளே மூஞ்சி தூக்கிட்டு இருக்கல. எங்கே போனா? தேவ சமூகத்துக்கு ஓடனா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு ஓடனா. தேவ சமூகத்துக்கு போய் தன்னுடைய இதயத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றினான். சரி, அங்கே போய் என்ன செஞ்சான்? ஆசாரி என்ன செஞ்சான்? எவ்வளோ நேரம் நீ குடிச்சு வெறிச்சிருப்ப? அவ சொல்கிறா, ஐயா, நான் மனங்கிரேசம் உள்ள ஸ்திரியா. நீங்கள் தப்பு சபையில் தப்பு பண்ணிட்டு வந்து உட்கார்ந்த ஆளையுமே ஒன்றும் சொல்ல முடியல, தப்பு பண்ண பிள்ளைகளே ஒன்றும் சொல்ல முடியல, தப்பு பண்ண சகோதரனே ஒன்றும் சொல்ல முடியல. அந்த காலத்தில் வந்து அவள் என்ன சொல்லா? ஐயா, நான் மனங்கிரேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் ஊற்றிவிட்டேன். உண்மையிலே பாருங்க, இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலை. அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய இருதயத்தின் பாரங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நாம் ஊற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறார். நம்முடைய வாயை காத்துக்கொள்கிறார். நம்ம உதடின் வாசல்களுக்கு அவர் காவல் வைக்கிறார். அல்லேலூயா. காவல் வைக்கிறார். ஆனால் நாம் ஒன்று நினைக்கணும், நாம் இந்த உலகத்தில் நிலையற்றவர்கள். எப்படியா? நிலைவற்றவர்களாக இருக்கிறோம். நிலைவற்றவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு கூட வாசம் பண்ணுவதற்கு நம்முடைய வாயை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த தேவனோடு கூட வாழுகிற ஒரு மேலான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நீங்கள் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்து இம்மட்டும் நீர் வழி நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா விதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தபடி ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் நாவை நாங்கள் அடக்கக்கூடிய கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, நாவையும் இருதயம் ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரே, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிற கசப்பு, கோபம், நிர்விசாரம், ஆண்டவரே, பெருமை, அகந்த, சினம் எல்லாம் எங்கள் இதயத்துக்களிலிருந்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா ஆண்டவரே, அன்று சிமியை தாவீதை தூஷித்தான். தாவீது எவ்வளவு சாந்தமுள்ளவனாயிருந்தான். கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று. அப்படிப்பட்ட சுபாவத்தை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. யார் எங்களை எதை பேசினாலும் சரி ஆண்டவரே, யார் எங்களை எவ்வளவு தூஷித்தாலும் சரி ஆண்டவரே, பிள்ளைகள் தூஷித்தாலும் சரி, நண்பர்கள் தூஷித்தாலும் சரி ஆண்டவரை, யார் உற்றார் உறவினர்கள் தூஷித்தாலும் சரி, நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அழுக்கையும் எடுத்து போடுவீராக. நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கற்பத்தின் கண்ணில்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆண்டவரை கற்பத்தின் கனிகளை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். சுகர் வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுடைய சுகர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். நீருக்கு ஒரு வியாதி உள்ளவனை சுகமாக்கின தேவன் நீர் இன்றும் ஜீவிக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவர் எல்லா வியாதிகளும் சுகமாக்குகிற வல்லமை ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு உண்டு. ஆண்டவரே, ஆண்டவருடைய நாமத்தினால் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரை, கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள், வேதனைகளோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள், வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் பண்ணுற பிள்ளைகள், ஆண்டவரே ஹல்லேலூயா, தொழில் ஸ்தாபனங்களுக்கு நல்ல வேலைக்காரர்களை கொடுப்பீராக. எங்கள் மேல் கசப்பாக இருக்கிற ஒவ்வொருடைய கசப்புகளை நீர் மாற்றுவீராக. எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா கோணலானவைகளை செவைப்படுத்துவீராக. எல்லா ஆசீர்வாத தடைகள் இயேசுவை நாமத்தினால விலகி போகட்டும். நல்ல ஜெபித்து தாங்க.
மோடு கூட நெருங்கி வாழக்கூடிய கிருபைகளை தாங்க. தொடர்ந்து உம்முடைய கிருபையும் ஆளுகை உண்டாயிருக்கட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கிரமங்களை மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுக்கிழைக்குமிட்டு கழுகு சமானமாய் உன் வயது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவனுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் அது வரை மட்டும் நம்ம அனைவரோடு எப்பொழுது இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ்.